வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் ஜேக்கப் ஃபாட்டு மற்றும் கோடி ரோட்ஸ் ரெண்டு பேருமே ஸ்மாக்டவுனோட பேக் ஸ்டேஜில் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத பற்றி தான் தமிழில் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இவங்க பேசினது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் போகிற ரெஸ்லிங் செய்யல தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. மைக்கேல் கோல் கோடி ரோட்ஸை உட்கார வச்சு, கோடி ரோட்ஸ் நாளைக்கு ஜேக்கப் ஃபாட்டு கூட நீங்கள் ஒரு மிகப்பெரிய மேட்ச் விளாட போகிறீங்க, இதை பற்றின அனுபவத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஜேக்கப் ஃபாட்டுவை பற்றி நான் என்ன சொல்ல, என்னோடய டைட்டில் நான் தோத்துட்டேன். அதுக்கு முதன்மையான காரணமே ஜேக்கப் ஃபாட்டு தான். பட் ஆனால் அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா நான் ராயல் ரம்பிளை வின் பண்ண போகிறேன், 3வது முறையாக வின் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா WWE அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியனாக மீண்டும் நான் ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கோடி ரோட்ஸ் பேசும்போது மைக்கேல் கோல் சொல்கிறாரு, கோடி கொஞ்சம் கூலாக இருங்க, ராயல் ரம்பிளுக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்குது. ஆனால் நாளைக்கு சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் நீங்கள் ஜேக்கப் ஃபாட்டுவை எதிர்த்து மோதுறீங்க, இதை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் பற்றி பேசலாம், ஆனால் நான் பேச விரும்புகிறது என்னுடைய டைட்டிலை பற்றி தான். என் டைட்டில் நான் கூடிய சீக்கிரம் வின் பண்ண போகிறேன், அது என் கிட்ட வரணும், அப்போ தான் நான் ஒரு சுயநலத்துக்கே வருவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அண்ட் அந்த இடத்துக்கு ஜேக்கப் ஃபாட்டு வந்துட்டார். கோடி அப்படின்னு சொல்லிட்டு வம்புழுக்கும் போது செக்யூரிட்டி கார்டெலாம் தடுத்து நிறுத்துறாங்க. அப்போ கோடி ரோட் சொல்கிறார், விடுங்க, அவன் என்ன தான் பேச வரான் அப்படிங்கிறத கேட்போமே, ஜேக்கப் உட்காரு, நீ என்ன சொல்லணும் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது ஜேக்கப் ஃபாட்டு அவர் நியாயத்தரப்பை பற்றி பேசுகிறாரு. நான் எதுக்காக உன்னை அட்டாக் பண்ணதுக்காக அன்னைக்கு வந்தேன்னு உனக்கு தெரியுமா? அதுக்கான காரணம் உனக்கு தெரியாதுல்ல. என்னை பேக் ஸ்டேஜில் என்னுடைய பல்லை உடச்சது ட்ரூ மேக்கின்டையர். ஆனால் அதெல்லாம் உடஞ்சது எதுவுமே தெரியாத மாதிரி மெயின் ஷேல நாடகம் ஆடிக்கிட்டேன் தான். என் பல்லை உடச்சது ட்ரூன்னு எனக்கு தெரியாதா? நான் பார்க்காம இருக்க போகிறேனா இல்லை கண்ணை வஞ்சவனா? ஆனால் ட்ரூ என் பல்லை உடைக்கும் போது பின்னாடி இருந்து நீ பார்த்த, இது பிரச்சனையாகட்டும், அதில் நம்ம குளிர் காலிவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வேடிக்கை பார்த்த அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்ட. நீ இந்த மக்கள் மத்தியில் ஐ ஆம் த ஃபேஸ் ஆஃப் தி ரெஸ்லர், நான் ஒரு நல்லவன் வல்லவன் அப்படின்னு சொன்னாலும் உன் மனசுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய கெட்டவன் இருக்கு. அந்த கெட்டவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? மற்றவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் படட்டு, உனக்கு தேவை டைட்டிலு, உனக்கு தேவை சாம்பியன்ஷிப்பு, உனக்கு தேவை மரியாதை. அதுக்காக எவன் எங்கே பல்ல உடச்சிட்டு போனாலும் சரி சிம்பட்டி கிரியேட் பண்ணுவேன். என்ன வச்சு நீ எவ்வளோ சிம்பட்டி கிரியேட் பண்ண? ஜேக்கப்பா யார் அட்டாக் பண்ணா உனக்கு தெரியாதா? நீ பார்க்கலையா? பார்த்தல, பார்த்துக்கிட்டு நாடகம் ஆடனல, அதுக்கு பழி வாங்கிறதுக்கு தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். ஜேக்கப் நீ டைட்டிலை நோக்கி வந்திருக்கிறியா? ஐம் சாரி, நான் இப்போ சாம்பியன் கிடையாது, டைட்டிலும் என்கிட்ட இல்லை, ஆனால் என்கிட்ட ஒன்று இருக்குது, என்னுடைய சோல். அந்த சோலை வச்சு சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் ஒன்று புதைக்க முடியும். கூட இருந்த விளையாடுற மேட்ச் எனக்கு சாதாரண மேட்ச் தான், இதில் ரொம்பவே க்ளீனாக ஒன்று பீட் பண்ணுவேன். நான் இவ்வளவு சொல்லியும் நான் சொல்கிறது உனக்கு புரியலை. நான் டைட்டிலை நோக்கி வரல, எனக்கு தேவை உன்னை பழி வாங்கணும். நீ மக்கள் மத்தியில் நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டு எல்லாரையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிய, அந்த நல்லவன் நடிப்பை தூக்கி தூர போட்டுக்கிட்டு நீ யார் அப்படிங்கிறத நான் காட்டணும், அதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லும்போது கோடி ரோட்ஸ் கூட கொஞ்சம் எமோஷனல் ஆகி, நீ எல்லாம் டைட்டிலெலாம் வின் பண்ண போகிறது கிடையாது, நீ எல்லாம் என்னைக்கு டைட்டில் வின் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்குறாரு. ஏன்டா நான் இந்த இடத்துல டைட்டிலை பற்றியோ வேறு எதை பற்றியும் பேச வரல. நான் பேச விரும்புகிறது ஒன்றை டிஸ்ட்ராய் பண்ணணும், ஒன்றை தோக்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் சரி பரவாயில்ல, நீ டைட்டில் வின் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அதே ட்ராக்கில் போகிறாரு. அவர் சொல்கிறாரு, நீ உன்னுடைய ஃபேமிலியில் ஒரு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதுக்கு திஸ் இஸ் மை ஸ்டோரின்னு சொல்லிட்டு தேவைப்பட்டது. ஆனால் என் குடும்பத்தில் அப்படி இல்லை. என் குடும்பத்தில் இருக்கிற மேக்ஸிமம் எல்லாருமே வேர்ல்டு சாம்பியனாக இருக்கிறாங்க, ரெஸ்லர்மேனியா மெயின் ஒன்று விளையாடி இருக்கிறாங்க, அது உனக்கு நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்துக்கிட்டு நான் டைட்டில் வின் பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன், நீ எப்படிப்பட்ட ரகமாக இருப்ப அப்படிங்கிறத நீயே யோசிச்சுக்க. நாளைக்கு சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் நான் உன்னை தோச்சி பல்ல உடச்சி என்னுடைய பல்லுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஓம் பல்ல நான் மாட்ட போகிறேன், இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப் ஃபாட்டு ஒரு வார்னிங் மெசேஜ் இன்றைக்கி நடந்த ஸ்மாக்டவுனில் கொடுத்துருக்காரு.